இப்போ தனுஷ் மாதிரி ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு இது போன்ற பிரச்சனைகள் வருவதுங்கிறது ரொம்ப சகஜம்தான். யார் வேணாலும் இன்னைக்கு யார் மீது வேணாலும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிடலாம். நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு தான் இங்கே பெரிய போராட்டம். நான் அப்படி கிடையாதுன்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க படுற பாடு இருக்குல்ல, அது பெரும்பாடா இருக்கு. ஒரு 2-3 நாள் அதைத்தான் ஸ்ரேயாஸும் தனுஷும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் தனுஷுக்கு யார் மீதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு வேணா நம்ம அதில் அலசி பார்த்தோம்னா, நயன்தாராவுக்கும் அவருக்கும் தான் நேரடி பிரச்சனையா இருக்கு அண்மை காலமா. நயன்தாராவுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு பிரச்சனை இருக்கு. அதன் தொடர்ச்சியாக தான் அவர் என்ன பண்றாரு, அந்த அவங்களுடைய வெட்டிங் தொடர்பா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு கேஸ் போடுறாரு. மரியாதை குறைவான ஒரு விஷயமா மாறும். ஒரு பெண்மணி அவங்க எப்படியோ என் நம்பரை பிடிச்சி எனக்கு இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாங்க. இந்த மாதிரி தனுஷ் மேனேஜர் ஸ்ரேயாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு, இதை நம்பலாமா அப்படின்னு அனுப்புறாங்க. இதை தனுஷ் பார்வைக்கு கொண்டு போங்க, ஸ்ரேயாஸ் பார்வைக்கு கொண்டு போங்க. ஒருவேளை ஸ்ரேயாஸா இருக்கலாம், அல்லது ஸ்ரேயாஸ் இல்லாமல் வேற யாராவது இருக்கலாம். அது என்னன்னு கிராஸ் செக் பண்ணும்போது தான் ஸ்ரேயாஸுக்கு இந்த விஷயம் தெரியுது. நம்ம பேர்ல ஒரு கூட்டம் ஏமாத்திட்டு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தோம்னா கடந்த 2 நாட்களாகவே தமிழ் திரையுலகமே ஒரு ஆடி போயிருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா பல்வேறு சர்ச்சைகள், அதில் முக்கியமான சர்ச்சையை நம்மளோட தனுஷ் சாரை பற்றி தான். யார் விவாகரத்து ஆனாலும் சரி, கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, சாவு வீடாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே தனுஷ் சாரை பேரை போட்டு இழுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் சொன்ன பதில் இப்போ பூதாகரமாக வந்திருக்கு. தனுஷ் சாரோட டீம்லேருந்து எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கால் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார், முதல் படியாக இன்னைக்கு 2025 இருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கா இல்லையா, இல்லை கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா, என்ன நிலைமையில் இருக்கு? இல்லைங்க, அதை பற்றி பேசணும்னா ரொம்ப ஒரு மாதிரி தேர்ட் கிரேடாக மாறும். ஸோ அதனால் அதை பற்றி பேசுவதற்கு நான் நிறைய விரும்பலன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள்ங்கிறது இங்கே தொடர்ந்து இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் அவங்க சாதிச்சிட்டு இருக்காங்க. இது அந்த காலத்துலேருந்தே இருக்குது. அது அப்படியே பிரச்சனைகளோடய இருப்பாங்க, அதை சமாளித்து நடிப்பாங்க. இப்படிலாம் போயிட்டே இருந்துச்சு. நிறைய தகவல்கள் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய சினிமா நிருபர்கள், மூத்த நிருபர்கள்லாம் நான் பேசும்போது பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்ப முடியாத தகவல்களாக இருக்கும். ஆனாலும் அது நடந்ததாக அவங்கெல்லாம் சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் நம்ம காலம் வரும்போது நம்மளே நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்த நடிகைகள் இங்கே இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு காலம் மாறி போச்சு. இன்னைக்கு பல்வேறு கதவுகள் நமக்கு இருக்கு. எங்க திறந்தாலும் அங்க ஒரு வழி இருக்கும், போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்த பிறகு நீங்க எந்த நடிகையும் இந்த மாதிரி ஒரு அடக்குமுறைக்கு கொண்டு வர முடியாது. இது இருந்தாதான் நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற காலகட்டம் இது கிடையாது. நீ கொடுத்தா கூட இல்லைன்னா போடானா வேற ஒன்று இருக்குடான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கோங்கிறத முதல்ல இங்க இருக்கிற முக்கியமான நடிகர்கள் புரிஞ்சுக்கணும். இளம் நடிகர்கள் மேக்சிமம் இருக்கு, இருந்தாலும் பல பேர் இன்னைக்கு ரொம்ப அதை ப்ரொஃபஷனலா அணுக ஆரம்பிச்சிட்டாங்க. நடிகர்கள்லயே எந்த டென்ஷனும் இல்லாம பார்ட்டிகள் நடக்கும், பப்புக்கு போவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் எல்லாமே ஒரு எல்லைக்குள்ள நடக்கும், ஒரு சம்மதத்தோட நடக்கும். அதை தாண்டி இந்த ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் இருக்காது. முன்ன அப்படி இல்லை, ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ அப்படிலாம் இல்லை. விரும்புனா ஒன்று, விரும்பலன்னா வேற ஒன்றுன்னு போயிட்டே இருக்காங்க. இதுலேயே நிறையா வந்துருச்சே. இப்போ சாதாரண கல்லூரி மாணவர்கள்ட்டே சுச்சுவேஷன்ஷிப்புங்கிறாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. ஒரு இயல்பான வாழ்க்கை அதுலேயே இருக்கும் பொழுது இங்கே சினிமான்னு வரும்பொழுது இது மாதிரி நிறைய இருக்கு. பட் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு பெண்கள் கம்பீரமாக இருக்காங்க. அதுவும் மீட்டுக்கு பிறகு எல்லாரும் வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இவங்களுக்குள்ள ஒரு பயம் ஒன்று வருது. நான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தேன்னா எனக்கு நீ செய்வியா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. கேட்டா இன்னைக்கு கூட ஓகேங்கிறவங்க நாளைக்கு திருப்பி பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. நாம எதுக்கு அதுல போய் சிக்குவானே அப்படின்னு பல பேர் ஒதுங்கி போறாங்க. ஸோ அதனால ஒரு காலத்தில் இருந்த அளவுக்கு பெரிய அளவு இன்னைக்கு இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்ல. சார், இப்போ மிக முக்கியமான கேள்வி, தனுஷ் சார் டீம்ல இருந்து அந்த கால் போச்சா இல்லையா, உண்மையாலுமே என்ன சார் நடந்தது? ஆக்சுவலா 2 நம்பர்ல இருந்து வந்திருக்குங்கிறாங்க. அந்த 2 நம்பரையுமே ஸ்ரேயாஸ் நீ குறிப்பிடுறாரு. இந்த நம்பர்ல இருந்து வந்ததா சொல்றாங்க. எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவல்துறைக்கு அவங்க ஏதோ டிஜிட்டலா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரிந்து நேரா போகல, அவங்க ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டோட நிறுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான்.
பட் இந்த பெண் கூட இந்த குறிப்பிட்ட நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரி தனுஷ் சார் சொன்னதா அவர் மேனேஜர் ஸ்ரேயாஸ் சொல்றாரு. அது வந்து ஸ்ரேயாஸ் தானான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ஆபீஸ்ல இருந்து பேசுனதா சொல்றாங்க, எனக்கு உறுதியா தெரியாது. அவங்க காதுக்கு அதை கொண்டு போகணுங்கிறதுக்காக நான் தனுஷுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட சொல்லும்போது அவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த பேட்டியிலே கிளாரிட்டியா சொல்லிட்டாங்க. பட் இங்க என்னன்னா அதுல ஒரு போர்ஷனை மட்டும் எடுத்து போட்டு தனுஷுக்கு எதிராக ஒரு பெரிய வேலையை இங்க பார்த்துட்டாங்க. ஒரு கூட்டம், அது எந்த கூட்டம், சும்மா பொழுதுபோக்காக செஞ்சாங்களா இல்லை அதுக்கு பின்னால யாராவது இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் அது ரொம்ப வைரலா பரவி தனுஷ் மீது ஒரு மிகப்பெரிய கரையை ஏற்படுத்திடுச்சு. நல்ல வேலையா அந்த நடிகை வந்து திரும்ப கிளாரிட்டியா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே, நான் சொன்னது இதுதானே, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. பல பேர் வந்து என்னுடைய பேட்டியை தவறா சித்தரிச்சு காசு பார்க்காதீங்க, இதோட நிறுத்திங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அவ்வளோ ஆத்தன்டிக்கா அவங்க சொல்லும்போது அதை நம்பித்தான் ஆகணும். இன்னொன்று வந்து இப்போ தனுஷ் மாதிரி ஒரு புகழ்பெற்ற நடிகருக்கு இது போன்ற பிரச்சனைகள் வருவதுங்கிறது ரொம்ப சகஜம்தான். யார் வேணாலும் இன்னைக்கு யார் மீது வேணாலும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிடலாம். நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு தான் இங்க பெரிய போராட்டமா இருக்கு. இங்க நிறைய நடக்குது, அவன் இப்படி இவன் இப்படி அப்படின்னு யார் மேலேயே சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாதுன்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்க படுற பாடு இருக்குல்ல, அது பெரும்பாடா இருக்கு. ஒரு 2 3 நாளா அதைத்தான் வந்து ஸ்ரேயாசும் தனுஷும் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. நல்ல வேளையா அந்த பெண் வந்து கிளாரிட்டியா சொன்னது வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு. போன வருஷமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி போட்டிருப்பாரு, என் நம்பர்ல இருந்து பேசுறதா நிறைய பேர் கான்டாக்ட் பண்றாங்க, அது மாதிரி நம்பாதீங்க அப்படின்ற மாதிரிலாம். அதே நம்பரை இப்பவும் அதை நோட் பண்ணி சொல்றாரு, திரும்ப அதை நான் போன வருஷம் சொன்னதை தான் சொல்றேன் அப்படின்றாரு. சார் திரும்ப இப்போ நம்மளோட தனுஷ் சார் பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆர்டிஸ்ட், பிஸியா இருக்காரு. டைரக்ஷனு, ஆக்டிங்கு, சிங்கிங்கு, ஹிந்தி, ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குமான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு இருக்கும்போது திரும்ப தனுஷ் அவர்களே ஏன் இந்த ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி போட்டு அடிக்கிறது, அதில் இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க சார்? இது அது நம்ம சொல்ல முடியாது, யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, இல்லாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து ஒருத்தர் மேல சேருவாரி பூசுறத வந்து ரொம்ப இதா பொழுதுபோக்கா பண்றாங்க பல பேர். சோசியல் மீடியாவில் போய் பார்த்தீங்கன்னா எவனையாவது திட்டுறதே அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. நல்ல மனுஷனா இருப்பாரு, அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருப்பாரு, கீழே போய் கமெண்ட்டை பார்த்தா டே உனக்கு வேற வேலை இல்லையா, வீட்டில் போய் குப்புறப்படுத்தி தூங்குறாருலாம் என்னென்னமோ கமெண்ட்டை போடுறாங்க. நல்ல பெரிய மனிதர்களுக்கு அது நடக்குது. ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் இருக்காருன்னு வைங்க, இப்ப சுகி சிவம் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, பிரமாதமா பேசியிருப்பாரு, நீங்க கீழே போய் கமெண்ட்டை பாருங்க, பயங்கரமா திட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காரு, ஏன்டா இப்படி திட்டுறீங்க அப்படின்னா, திட்டுறதே அவன் வியாதி. இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு அந்த வியாதி வந்துருச்சு. அப்ப தனுஷ் மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கும் போது ஆஹா, இந்த வடிவேல முட்டுசந்தில வச்சு கூட்டு போவாங்க பாருங்க ஆட்டோல, அந்த மாதிரி தனுஷை ஏத்திட்டாங்க. ஒரு 4 நாளைக்கு நமக்கு பொழுதுபோக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு, வச்சு செய்யுங்கடான்னு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் இதுல இருக்க தவிர இல்ல அவரு தூண்டி விட்டாரு இவரு தூண்டி விட்டாருன்னு நம்ம குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றும் பெருசா இல்லை. ஆனால் தனுஷுக்கு யார் மீதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு வேணா நம்ம அதுல அலசி பார்த்தோம்னா, நயன்தாராவுக்கும் அவருக்கும் தான் நேரடி பிரச்சனையா இருக்கு அண்மை காலமா. வேற யாரும் இப்ப சிவகார்த்திகேயன் கூட ஏதோ ஒரு பெரிய தனுஷுக்கு தொழில் போட்டியாளர்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், பல பேர் பேசுறாங்க. அப்படி கிடையாது. அவர் பாத்துல அவர் போயிட்டு இருக்காரு, இவருடைய பாதையில அவர் போயிட்டு இருக்காரு. இவருக்கும் அவருக்கும் ஒரு காலத்துலயும் கிளாஷ் வந்ததே கிடையாது. நடிப்புலையும் சரி, ஒரு படத்தை புடுங்கிறதுலயும் சரி, அப்படி ஒண்ணுமே கிடையாது. சிவகார்த்திகேயன் டேட்டு கொடுக்க நேரம் இல்லாம உட்காந்துருக்காரு, தனுஷும் டேட்டு கொடுக்க நேரம் இல்லாம போறாரு. இவருடைய படத்தை அவர் ஏன் புடுங்க போறாரு, அவருடைய படத்தை இவர் ஏன் புடுங்க போறாரு. அப்ப கிளாஷ் எங்க வரும், அங்கதான் வரும். அப்ப அப்படி எந்த சூழ்நிலையும் அவங்களுக்குள்ள இல்ல. இப்ப நயன்தாராவுக்கும் அவருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு பிரச்சனை இருக்கு. அதன் தொடர்ச்சியா தான் அவர் என்ன பண்றாரு, அந்த அவங்களுடைய வெட்டிங் தொடர்பா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த ஒரு டாக்குமெண்ட்ரிக்கு கேஸ் போடுறாரு. புரியுதா? அது வந்து என்னன்னா மரியாதை குறைவான ஒரு விஷயமா மாறுது. நியாயமா நீ என்கிட்ட கேட்டுட்டு அதை பயன்படுத்திருந்தேன்னா நான் ஓகேன்னு இருப்பேன். என்னை கேட்காம நீ பயன்படுத்துறது இருக்குல்ல, அதை நான் எப்படி அனுமதிப்பேங்கிறது தான் இதுல இருக்கிற விஷயம். அதை தொடர்ந்து 2 பேரும் பேசினது, ஒருவருக்கொருவர் கொடுத்த அறிக்கை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தகராறா மாறி நிற்குது. இன்னைக்கு தனுஷ் மாதிரி ஒருத்தர் சிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது, ஒருவேளை நயன்தாராவுடைய ரசிகர்களோ அல்லது நயன்தாராவுக்கு பிடித்தவர்களோ இந்த வேலையை செஞ்சிருக்கலாம். அது யூகம் தானா, அதுதான் உறுதியா நான் சொல்லலை, நான் அப்படி சந்தேகிக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா பொழுதுபோக்காளர்கள் செய்யற வேலை தான். கண்டிப்பா சார். இப்போ அடுத்தபடியாக சிவகார்த்திகேயன் தான் நிறைய பேர் டார்கெட் பண்றாங்க. ஆனஸ்டா சொல்லணும்னா சமூக வலைத்தளம் அதான் நடக்குது. சிவகார்த்திகேயன் தான் தாக்குறாரு, அவரு தான் எப்படா நேரம் கிடைக்குன்னு காத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி அவரோட ஐடிவிங், நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஆக்டர்ஸுமே ஒரு ஐடிவிங் இருக்கு.
ஸோ எஸ்கேவோட ஐடி விங்ஸ் தான் இது காரணம், அவர் தான் இந்த பொண்ணுக்கு எதிராக திருப்புறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. சிவகார்த்திகேயன் காரணமா இருப்பாரா? அதான் நான் சொல்லிட்டேனே, காரணம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் பாதையில அவர் போறாரு, ம். இவர் பாதையில இவர் போறாரு. ரெண்டு பேரும் எங்க கிளாஸ் ஆனாங்க முதல்ல? ம். இன்னொன்னு வந்து இப்ப சிம்புவும் தனுஷும் ஒரே காலத்தில் வளர்ந்தவர்கள். ம். ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு நல்ல ரைவல் ஒண்ணு இருந்துச்சு, பர்சனலாவும் இருந்துச்சு. ம். அதாவது சிம்பு வந்து ஒரு பெண்ணை விரும்புனா அதே பெண்ணை தனுஷும் விரும்புறாரு. ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ம். ரெண்டு பேரும் ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்க, அதெல்லாம் இருந்துச்சு. ம். ஆனா சிவகார்த்திகேயனுக்கு தனுஷுக்கு அப்படி எதுவுமே இல்லையே. ம். அவரு ஒரு குடும்பஸ்தர், அவருக்கு பிள்ளைங்க இருக்கு, அவர் பாதையில அவர் போயிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ரெண்டு பசங்க மணிமணியா இருக்காங்க தனுஷுக்கு. அவங்களுடைய லைஃப்பை பார்க்கறதுக்கு அவருக்கு சரியா இருக்கு. அப்ப அந்த வகையில அவங்களுக்குள்ள மோதல் கிடையாது, சினிமா வகையிலயும் அவங்களுக்குள்ள மோதல் கிடையாது. தனுஷ் நினைச்சு சிவகார்த்திகேயன் வளர்ச்சியை தடுத்துட முடியுமா? அல்லது சிவகார்த்திகேயன் நினைச்சு தனுஷ் வளர்ச்சியை தடுத்துட முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவங்கவுங்க வேலையை தான் அவங்கவுங்க பாக்குறாங்க. வெளியில பல பேர் இது காரணமா இருக்குமோன்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். நிறைய பேர் இந்த விமன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்னாலே எஸ்கே ஒன்னு தனுஷ் முதல்ல அவர் இழுத்துருவாங்க, அடுத்து இல்லைன்னா எஸ்கே ரெண்டாவது விதமா இழுத்துருவாங்க. ஸோ அதனால இந்த கேஸை இவருக்கு எதிராக திருப்பி விடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா? இல்லைங்க, அதாவது அந்த சம்பந்தப்பட்ட பெண் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா பேசியிருந்தா பிரச்சனை இல்லை. இவங்க இருக்காங்க இல்லையா, ஆக்சுவலா தனுஷ் ஸ்ரேயாஸ் மீதே தவறு இருக்குன்னு நான் சொல்றேன். எந்த விதத்துலன்னா, உங்க பேரை ஒருத்தன் சொல்லி தவறான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க, அவன் போன் நம்பரும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏன் அவனை விட்டு வைக்கிறீங்க? உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நேரா கமிஷனர்கிட்ட உட்காந்து பேசலாமே, நேரா முதல்வர்கிட்ட உட்காந்து பேசலாமே, ஒரு செகண்ட்ல அவனை பிடிச்சி தூக்கிட்டு வந்துடலாமே. ஏன் செய்ய மாட்டாங்க? என்னோட அடுத்த கேள்வி அதுவா தான் இருக்கு. போன வருஷத்துல இருந்தே இப்படி ஒரு அலிகேஷன் ஓடிட்டு இருக்கு. போன வருஷம் ஏப்ரல் மாதம் ஸ்ரேயாஸ் ஒரு அறிக்கை போட்டிருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 வருஷமா அது போயிட்டு இருக்கனால ஸ்ரேயாஸாக இருக்கட்டும் தனுஷாக இருக்கட்டும், சரி தனுஷ் சார் பிஸியாக இருக்காரு, ஸ்ரேயாஸ் ஆஸ் அ மேனேஜராக என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கலாம் சார்? நேரடியாக கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்றதை விட நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் மீடியா அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போ ஸ்ரேயாஸ் வராரு, தனுஷ் மேனேஜர் இன்னைக்கு கமிஷனரை பார்க்க போறாருன்னா ஒரு 30-40 சேனல் அங்கே போய் நின்றுவாங்க. இவர் உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெளியில வந்து இந்த மாதிரி இந்த நம்பருங்க இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அதுக்கப்புறம் 1000 பேர் வந்து குற்றச்சாட்டு சொன்னா கூட உங்களை யாரும் நம்ப போறது இல்லை. நீங்க வந்து சும்மா ஒரு 4 வரி எழுதி ட்விட்டர்ல போட்டுட்டு என் வேலை முடிஞ்சதுன்னு இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் தண்டிக்க பண்ணணும்லங்க, தவறு செய்தவன் தண்டிக்க பண்ணணும். இன்னைக்கு தனுஷ் விட்டாருன்னா நாளைக்கு அவன் வேற ஒரு கம்பெனி மூலமா காஸ்டிங் கால்னு போடுவான், வேற ஒரு நம்பரை போடுவான். அப்போ பல பெண்கள் இங்க பலியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, இந்த பெண்களும் வந்து வாய்ப்பு கிடைக்குதுன்னா ஒரு கிராஸ் செக்கிங்லாம் பண்றதே கிடையாது. தனுஷ் மேனேஜர்னா இங்க திரையுலகத்துல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இந்த பெண்ணில் தானே சுத்தி. முக்கியமான கேள்வி அதுதான் நான் வச்சிருந்தேன். ஏன்னா ஸ்ரேயாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு கமெண்ட் போட்டுட்டார் போன வருஷமே, இந்த பாருங்க கொஞ்சம் சுதாரிச்சிருங்க, என் பேரை சொல்லி ஏமாத்துறாங்க. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், மெயில் ஆர்டிஸ்ட் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி அதை பார்க்கும்போது ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லை கட்டாயமா இங்க வந்துங்க, நீங்க ஒருத்தர் வந்து நம்முடைய நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு நேரடியா நான் இன்னார் அப்படின்னு பேசினா முதல்ல நம்பாதீங்க. ரெண்டாவது வந்து இங்க நடிகர் சங்கத்துல அமைப்புகள் இருக்கு, துணை நடிகர்கள் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் இந்த நடிக்க வர்ற பெண்கள், இந்த ரிச் கேர்ள்ஸ் அல்லது வந்து அவங்களுக்கு அடுத்த கேட்டகரி, இவங்களுக்குன்னு ஒரு ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்ப இவங்களெல்லாம் நீங்க தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி காஸ்டிங் கால்னு சொல்றாங்களே, இது உண்மையா, போகலாமா அப்படின்னு கேட்கணும். ஒண்ணும் இல்லை, இப்ப இன்ஸ்டாவில் நீங்க இயங்கிட்டு இருக்கிற பல பெண்கள் வந்து இந்த மாதிரி அழைப்பு வரும்போது என்ன பண்றாங்கன்னா, எனக்கு தெரிந்த வந்து நான் சொல்லிதான் ஸ்ரேயாஸ் பிஸ்மிகிட்ட சொன்னேன். பிஸ்மி அவரும் பேசுவாங்க இப்போ. அப்ப நான் சொன்னேன், ஒரு பெண்மணி அவங்க வந்து எப்படியோ என் நம்பரை பிடிச்சி எனக்கு வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாங்க. இந்த மாதிரி தனுஷ் மேனேஜர் ஸ்ரேயாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுறாரு, இதை நம்பலாமா அப்படின்னு அனுப்புறாங்க. நான் உடனே பிஸ்மிகிட்ட சொல்லி, இப்படி ஒரு ஆர்டிஸ்டுங்க இன்ஸ்டாவில் இருக்காங்க, அவங்க வந்து எனக்கு அனுப்பியிருக்காங்க, இதை தனுஷ் பார்வைக்கு கொண்டு போங்க, ஸ்ரேயாஸ் பார்வைக்கு கொண்டு போங்க. ஒருவேளை ஸ்ரேயாஸா இருக்கலாம், அல்லது ஸ்ரேயாஸ் இல்லாமல் வேற யாராவது இருக்கலாம், அது என்னன்னு கிராஸ் செக் பண்ணுங்கும் போதுதான் ஸ்ரேயாஸுக்கே இந்த விஷயம் தெரியுது, நம்ம பேர்ல ஒரு கூட்டம் ஏமாத்திட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டார், இது மாதிரி நான் கிடையாது, தொடர்பு கிடையாது அப்படின்னு. அப்போ தெரிஞ்சவங்கள்ட்ட கிராஸ் செக் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. இப்ப இங்க பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, ரொம்ப ஈஸியா ஒரு பத்திரிகையாளரை நீங்க அணுகிட முடியும். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு.
இப்போ என்னுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், மெசேஜில் வந்து சார் நான் இன்னார் சார், எனக்கு இப்படி ஒருத்தர் இது பண்ணுறாரு, இது உண்மையா சார், இந்த கம்பெனிலேருந்து இப்படி ஒருத்தர் இருக்காரான்னு கேட்டால் நம்மளே விசாரிச்சு சொல்ல போகிறோம். இப்போ இன்னைக்கு நிறைய முக்கியமான கம்பெனிகள் இருக்கு, இந்த கம்பெனில யார் மேனேஜரு அப்படிங்கறது நமக்கு தெரியும் இல்லையா, அல்லது கேட்டாலும் நம்ம சொல்ல போறோம், இல்லைங்க இன்னார் தான் அவரு நீங்க பாத்துங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ல போறோம். அப்போ ஒரு விஷயத்திற்குள் போகும் பொழுது நமக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட விசாரிச்சுட்டு போறது ரொம்ப பாதுகாப்பானது. அதெல்லாம் இங்க இப்ப வரப்போற சந்ததி கரெக்டா பார்த்து ஒரு வேலையை செய்யணும். அதுதான் நான் சொல்றேன் சார். இப்ப திரும்பவும் ஸ்ரேயஸ் தனுஷ் மேல இன்னொரு கேள்வி வருது, என்னன்னா அவங்க ஆன்லைன் கம்ப்ளைண்டோட விட்டுட்டாங்க போன வருஷம். இதனால மக்களுக்கு பாதி பேர் என்ன டவுட் வருதுன்னா, ஒருவேளை இவங்களா தான் இருக்குமோ, அதனாலதான் சீரியஸா இதுல இறங்கி இந்த அவங்கள உள்ள இறங்கி பேசுறது, எவ்ரி வீக் செக் பண்றது, சார் கேஸ் என்ன நிலைமையில இருக்கு, அந்த மாதிரிலாம் ஆஃப்லைன் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, ஒரு ஆன்லைன்ல ஒரு மெசேஜை தட்டிட்டு அமைதியாகிட்டாங்க. ஒரு நாள் மக்களுக்கு இதுவே சந்தேகப்படுது, ஒருவேளை இவங்களா இருக்கிறதுனால தான் அமைதியாகிட்டாங்கன்னு தோணுது. அது அவங்க இன்னும் கொஞ்சம் சிவியரா ஆக்ஷன் எடுத்து கமிஷன் ஆஃபீஸ் போய் ஆஃப்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்ரி வீக் செக் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணியிருக்கணுமா? இல்லை கட்டாயமா. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இந்த சந்தேகங்களை கட்டாயமாக மக்கள் மத்தியில் உருவாக்கும், அதை களைய வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தட்டையும் கதவை தட்டி என் மேலே சந்தேகப்படாதீங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் பொது வெளியில் வந்து தான் நிரூபிச்சாகணும். அப்போ நேரடியாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் சரியாக இருக்கும். சார் இப்போ முக்கியமான குற்றவாளியை கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க, கேரளாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாம் பதில் தெரிஞ்சுமே இவர் ஸ்டேயஸை ஸ்ட்ரெயிட்டாக போகிறான் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கேள்விப்படுறோம். போலீஸ் ஏன் போலீஸ் இன்வால்வ் ஆகாமல் இருக்காங்க, விட மாட்டேன்றாங்களா, என்ன காரணம் சார்? இல்லை இப்போ எனக்கு தெரிந்து இவ்வளோ மீடியாக்கள் அதை பற்றி பேசுகிறோம், கட்டாயமாக காவல்துறையிலேயே அதை கவனிச்சுட்டு இருப்பாங்க. சரி ரைட்டு, அவர் ஆன்லைனில் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டாவது ஒன்று இமீடியட்டாக நம்ம ஆக்ஷன் எடுப்போம்னு இறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம். ஓகே சார். இப்போ இறுதியாக இந்த பகுதியில் இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, நம்மளோட தனுஷ் சார் எவ்வளோ அவரை பற்றி என்ன ஜாக்கிரதையாக இருக்கணுமா, அவர் எப்படி எல்லாத்தையும் சமாளிக்கணும்? ஏன்னா அவருக்கு வந்து கண்ணுக்கு தெரிந்த எதிரிகள் அதிகமாக இருக்கு. நம்பர் 1னா எல்லாரும் சொல்கிறது எஸ்கே சொல்கிறாங்க, நம்பர் 2னா நம்மளோட ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேம். பகிரங்கமாகவே பார்த்தோம் அவங்களோட மோதலை எல்லாருமே பார்த்தோம். எஸ்கேவாவது பரவாயில்ல, ஏதோ இன்டெரக்டாக போயிட்டுருக்கு. ஆக்ட்ரஸ் நயன்தாரா பகிரங்கமாக பார்த்தோம். இன்னொரு சின்ன எதிரினா நம்மளோட சிம்புவை சொல்லலாம். பட் ஆனால் அவர் மேலே ஒரு துளி சந்தேகம் கூட யாருக்கும் வரலை. ஸோ இந்த இதை எப்படி பார்க்கறது? இல்லை நம்மளோட தனுஷ் சார் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும்? இல்லை இங்கே எப்படின்னாங்க, யாருடைய வளர்ச்சியும் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அதுக்கு காரணமெல்லாம் அவசியம் இல்லை. ஒருத்தன் வளர்ந்து வர்றானா அவனை அடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு குரூப் இறங்குது. அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கா இருக்கு, அவ்வளவுதான். அவங்க பின்னால இவங்க ஏங்குறாங்க அவங்க ஏங்குறாங்க அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அவனுக்கு அது ஒரு பொழுதுபோக்கா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒருத்தன் சிக்கனானா அவனை வந்து சின்ன பொண்ணு மாக்கணுமா, ரைட்டு விடு போதும் அப்படின்னு ஒரு குரூப் இறங்குது. அதுதான் இந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்கே தவிர, நீங்க சொன்ன மாதிரி சிம்புலாம் அவர் வேலையை பார்க்கறதுக்கே அவருக்கு நேரம்ல. இன்னொன்னு அவருடைய ப்ரொமோஷனை அவர் பார்த்துக்கிறார். அவருக்கும் ஒரு ஐடி விங் இருக்கு. அவர் இன்னொருத்தனை திட்டுறதுக்கு பதிலாக அவரை வளர்த்துவதற்கான என்னென்ன வேலைகள் இருக்கோ அதை பார்க்குறாரு. அவருடைய ஸ்டில்லு போடுறது, அப்புறம் வந்து அவருடைய படங்கள் என்ன வரப்போகுதுங்கிறத சொல்றது, இவர்கிட்ட கதை கேட்டிருக்கேன் இவரை கமிட் பண்ணியிருக்காங்கிற தகவலை அதில் போடுறது. ஸோ இந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு தவிர இன்னொருத்தரை அடிச்சு வளரணும்னு அவர் நினைக்கல. அதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனும். ஸோ அதனால நம்ம வந்து இவரெல்லாம் அவருக்கு நேரடி எதிரியா இருப்பாருன்னு நினைச்சு ஒன்று பேசுகிறோம். அப்படிலாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் சார். நான் இப்போ ரிப்போர்ட்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் வெளியே பக்கத்தில். அவர் என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது, தம்பி எனக்கு ஒரே டவுட் தான்பா, தனுஷ் ஏன் வாயை திறக்கமான்றாரு? ஏன்னா ஆக்ட்ரஸ் நயன்தாரா கூட அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு. எல்லாருமே என்ன அக்செப்ட் பண்ணோம்னா, கண்டிப்பாக ஒரு அறிக்கை வரும், இல்லைன்னா ஆடியோ லான்ச்சில் பேசுவார், இல்லைன்னா ஸ்ரேயஸ் மேனேஜர், இப்போ அஜித் சாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அவர் மெசேஜ் போடுற மாதிரி ஸ்ரேயஸ் மெசேஜ் போடுவார். என்னென்னமோ எதிர்பார்த்தா ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ திரும்ப ஒரு பிரச்சனை வரும்போது தனுஷ் அமைதியாகவே இருக்காரு. அவரோட அமைதியை என்ன எடுத்துக்காட்டா? அதை நீங்கள் தப்பாக பார்க்குறீங்களா சரியாக பார்க்குறீங்களா? இல்லைங்க, ஒரு கட்டத்திற்கு மேல் வளர்ந்த பிறகு நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் ஆக்ஷனாக தான் எடுக்க முடியுமே தவிர ஒரு ரியாக்ட் பண்ணிட்டு நான் நல்லவங்க நான் அப்படி கிடையாதுங்க அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. இப்போ அதுவே வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இவனை வந்து நம்ம டச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இவன் நமக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு நினச்சி ஒரு கூட்டம் இறங்கும். அதை வந்து அவங்க அவாய்ட் பண்ணுறது தான் சரி. அவர் சரியாக தான் செய்கிறார். இப்போ ஸ்ரேயஸ் வந்து 1 இயருக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தார் இல்லையா, இப்போ இன்னைக்கு மறுபடியும் ஒன்று வெளியிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இது சம்மந்தம் இல்லை அப்படி அப்படின்னு ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது கரெக்டு. இப்போ ஒரு மேனேஜராக இருக்கிறவர் இது மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுறது கரெக்டு. எல்லாத்துக்கும் தனுஷ் வரணும், சிம்பு வரணும், சிவகார்த்திகேயன் வரணும்னா அது கஷ்டம். வர வேண்டிய அவசியமும் இல்லை சார். நம்ம தனுஷா டிவோர்ஸ்க்கு அப்புறம் அந்த செப்பரேஷனுக்கு அப்புறமே ஸ்ட்ராங்காக போகிறாரு, அதனால பொறாமல் இருக்குமா? ஏன்னா பிரசாந்த் அவர்கள் பார்த்துருப்போம், டாப் ஸ்டார் உச்சத்தில் இருந்தவர், அவர் மேரேஜ்னால தான் சரிவை சந்திச்சாரு. பட் தனுஷ் அந்த சரிவை சந்திச்சும் கூட
இன்னும் சூப்பராக போயிட்டு இருக்காரு. ஆனந்த் எல்ராய் கூட படம் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ், ஹிந்தி என்னென்னமோ கலக்கிட்டு இருக்காரு. இந்த பொறாமை காரணமாக இருக்குமா? இல்லை, நீங்கள் பிரசாந்தோட தனுஷை ஒப்பிடுவது சரியா இருக்காது. ஏன்னா பிரசாந்துக்கு திருமணம் தான் காரணம் கிடையாது. அவரே அவரை வந்து அழிச்சுக்கிட்டாரு, அவ்வளோதான். ஏன்னா அவருக்கு இருந்த சாமிங்க்கு, அவருக்கு இருந்த சினிமா அறிவுக்கு அவர் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்நேரம் அவர் இருக்க வேண்டிய உயரமே வேற. அஜித், விஜய், பிரசாந்த்னு தானே நம்ம பேசணும். ஆனா பிரசாந்த்ங்கிற ஒரு ஆளை கணக்கிலேயே நம்ம சேர்க்கலையே. என்ன காரணம்னா தொடர்ந்து படங்கள் பண்றது இல்ல, வர்ற டைரக்டரை எதையாவது ஒண்ணு சொல்லி டார்ச்சர் பண்ணி அனுப்பிச்சு விட்ற வேண்டியது. ஸோ இந்த மாதிரி பண்ணதுனால அவருக்கு படங்கள் இல்லாம போயிடுச்சு. ஆனால் தனுஷ் அப்படி கிடையாது. தனுஷுக்கு வந்து ஆஃப்டர் டைவர்ஸுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு தொழிலை நேசிக்கிறார். நமக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் இந்த சினிமா. நம்முடைய முகத்துக்கும் நம்முடைய தோற்றத்துக்கும் நம்ம இவ்வளவு பெரிய இடத்த பிடிச்சதே பெரிய விஷயம்னு ஒரு கட்டத்துல உணர்ந்து அதுக்கப்புறம் அவரை பிடிக்க வச்சாரு எல்லாருக்கும். அதை பார்க்க பார்க்க பிடிக்குங்கிறது வந்து வெறும் டயலாக் இல்லை, அது வாழ்க்கை, உயிரான தத்துவம் அவருக்கு. ஸோ அதனால அதை நோக்கி அவர் பயணப்பட ஆரம்பிச்சாரு. அப்படி உழைச்சாரு, அப்படி நடிச்சாரு. இன்னைக்கும் அவ்வளவு தத்ரூபமா நடிக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள்ல மிக முக்கியமானவர் தனுஷ். ஸோ அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, இப்பவும் அவருக்கு வேற எதுக்குமே நேரம் இல்லைங்க. இந்த கூட்டம் வந்து தனுஷுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்குல்ல, உள்ளபடியே அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஓடிக்கிட்டே இருக்காரு அவரு. ஸோ அதனால நம்ம கண்ணெதிர பாக்குறோம், மறுபடியும் ஏன் வந்து இந்த விஷயம் தொடர்ந்துட்டு இருக்குன்னு நமக்கு புரியல. இனிமேல் தான் அதெல்லாம் மாற்று வரேன் தொடர்ந்து. ஸோ ஓகே சார், இவ்வளோ நேரம் கொடுத்து பேட்டி ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேரம்.